தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ, கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ராமநாதபுரம் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற்றுநோய் சிறப்பு சிகிச்சை பிரிவு துவக்க விழா நடைபெற்றது. இதுகுறித்து மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் அமுதா ராணியிடம் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்பொழுது புற்றுநோய் சிகிச்சை பிரிவு தற்பொழுது துவங்கப்பட்டுள்ளது. இது குறித்து மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வர் அமுதராணி அவர்களிடத்தில் நாம் பேசலாம். மேடம் வணக்கம். இப்போ இந்த புற்றுநோய் சிறப்பு வந்து இப்போ நம்ம ராமநாதபுரத்தில் வந்து முதல் முறையாக துவங்கியிருக்கோம். இதனுடைய சிறப்பு புற்றுநோய் இங்கேயே இந்த மருத்துவமனையிலேயே கண்டறியப்பட்டு சர்ஜரி செய்து கீமோதெரப்பி மற்றும் அதன் ஃபாலோ அப் எவ்ரி திங் இங்கே இந்த மருத்துவமனையிலேயே செய்யப்படுகிறது. அதற்குரிய மருத்துவர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டு அதற்குரிய வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு ட்ரீட்மெண்ட் துவங்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த புற்றுநோய் என்பது வந்து மரபு வழியாக வர்றதா இல்லை உணவு பழக்கவழக்கம் மூலியமா வரும்? இரண்டுமே காரணம். மரபு அணுக்கள்னாலும் வரலாம், ஜெனட்டிக்காக சொல்றோம். அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, ப்ரிசர்வ்டு ஃபுட்டு, அந்த மாதிரி உள்ள ஃபுட்டுனால வரலாம். ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இந்த அப்புறம் டொபாக்கோ சூயிங், இதெல்லாம் வந்து புற்றுநோய் வர்றதுக்கு காரணம். இப்போ வந்து மருத்துவ ரீதியா பொதுமக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு அவேர்னஸ் ரெகுலரா வந்து ஆஃப்டர் 40 years எவ்ரிபடி ஷுட் கோ ஃபார் ஸ்கிரீனிங். ரெகுலரா செக்அப், ஃபுல் பாடி செக்அப்பு. மெயினா லேடிஸ்க்கு வந்து மேமோகிராம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்மியர், பேப்ஸ்மியர் பண்ணணும். இது ரெண்டும் மார்பக புற்றுநோயையும் கர்ப்பவாயில் உள்ள புற்றுநோயையும் மிக எளிதில் கண்டறிந்து மிக விரைவாக கண்டறிந்து அதற்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா முழுமையாக அவங்க வந்து மற்றவங்க மாதிரியே வந்து அவங்களோட வாழ்நாள் இது வந்து ப்ரொக்னோசிஸ் வந்து நல்லா இருக்கும். விரைவாக கண்டறிந்தார். ரொம்ப லேட்டா இந்த மாதிரி ஸ்கிரீனிங் பண்ணாம விட்டுட்டோம்னா லேட்டா ஒரு 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்ல இந்த மாதிரி நோயெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொக்னோசிஸ் வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்நாள் இவ்வளவு நாள் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிரும். அதுக்காக நம்ம வந்து இந்த அவேர்னஸ்னா என்னன்னா இந்த நோய்கள்லாம் இப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் அதிகரித்து கொண்டே வருகின்றன. அதனால் 40 வயது ஆகும்போதே எல்லா லேடிஸும் மேமோகிராமும் பேப்ஸ்மியரும் பண்ணிக்கணும். அதே மாதிரி வீட்டில் யாருக்காவது முன்னால கேன்சர் இருந்ததுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க ஸ்கிரீனிங் பண்ணணும். எவ்ரி இயர் அவங்க ஸ்கிரீனிங் பண்ணணும். இங்க வந்து புற்றுநோய் என்பது வந்து அதிக செலவு வரக்கூடிய ஒரு நோய் என்பாங்க. இப்ப தமிழக அரசு சார்பா இதுக்கு சிறப்பா என்னென்ன திட்டங்கள்லாம் இதற்காக எல்லா எல்லா மாவட்டத்திலும் உள்ள மருத்துவமனைகளில் அங்கேயே அறுவை சிகிச்சை, கீமோதெரப்பி மற்றும் ரேடியோ தெரப்பி கொடுப்பதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. அதன் விளைவாக ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியிலும் மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு அதுக்கான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து இதுக்கான சிறப்பு மருத்துவர்கள் எத்தனை பேர் நியமிச்சிருக்காங்க? நீங்க வந்து மற்ற பொதுமக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்க ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் மொத்தம் 4 மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஸ்மோக்கிங், அப்புறம் ஆல்கஹாலிசம் இதெல்லாமே வந்து தவிர்க்கணும். இது போக ஸ்கிரீனிங் பண்ணிக்கணும். ஸ்கிரீனிங் பண்றதுனால நம்ம ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேன்சர் அண்ட் ஏர்லி ட்ரீட்மெண்ட் பண்ணினோம்னா நம்மளோட வாழ்க்கை முறையே, லைஃப் ஸ்டைலே மாறிடும். நம்மளோட ப்ரொக்னோசிஸும் யாருக்காவது அந்த வியாதி வந்தா கூட ட்ரீட்மெண்ட்டும் 0 காஸ்ட்ல அரசு மருத்துவமனைகளில் செய்து அவங்க வந்து அவங்களோட ப்ரொக்னோசிஸ் நல்லா இருக்கும். அறுவை சிகிச்சையில் வந்து பண்றாங்க. அறுவை சிகிச்சை நீங்க பண்ணும் பொழுது தற்பொழுது வந்து அவங்களுடைய நிலை எப்படி இருக்கு, அதை அடுத்து நம்ம ஃபாலோ பண்ண இப்போ இங்க யாருக்காவது வந்து மாதிரி அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கோமா சார்? வர்றவங்க யாருமே வந்து கேன்சர் இருக்குன்னு சொல்லி வரமாட்டாங்க சார். வேற ஏதாவது காரணத்துக்காக வருவாங்க. நம்ம அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து புற்றுநோய் வந்து கண்டறியப்படுகிறது. புற்றுநோய் கண்டறியப்படும் போது ஒருத்தர் வந்து மலக்குடல் அடைப்புனால மோஷன் போகாமல் கான்ஸ்டிபேஷன் தான் வந்தார். அவர் கண்டறியும் போது, ஆராய்ச்சி பண்ணும்போது அவருக்கு மலக்குடல் புற்றுநோய் இருக்கிறது கண்டறியப்பட்டது. உடனே அவங்க அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அந்த முழுவதும் அகற்றப்பட்டு நல்ல முறையில் வந்து அவர் வீட்டுக்கு செல்றதுக்கு தயாராக இருக்கார். அந்த மருத்துவ பயனாளி வந்து வந்த காரணம் வேற, கண்டுபிடிக்கப்பட்ட காரணம் வேற,
வைத்தியம் பண்ணது புற்றுநோய்ன்ற வியாதினால. அது மாதிரி இன்னொருத்தர் காலில் எலும்பு சாஃப்ட் டிஷ்யூ சார்க்காம ஒருத்தர் வந்தார். அவர் வந்து வரும்போது பல முறை வெளியிடங்கள்ல வந்து பண்ணப்பட்டு மீண்டும் மீண்டும் வந்த ஒருத்தர் வந்தவரை ஒரு நம்ம கணேஷ் பாபு சார் அவர் வந்து திறம்பட அறுவை சிகிச்சை செய்து முழுவதுமாக அகற்றி நல்ல முறையில் அந்த கால் வீங்கிவே வந்தார். இப்போ வந்து அது கால் வீக்கம் நீக்கப்பட்டு மெல்லிசாக நல்ல முறையில் பழைய கால்களாகவே இருக்கிறது. இன்னொருத்தர் வந்து லேடிஸ் ஒருத்தாங்க, அவங்க வந்து கர்ப்பப்பை கேன்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வியாதிகள் ஒன்று. அதை வந்து இப்போ வந்து ஓஜி டிபார்ட்மெண்ட் தான் அவங்க வந்து கேஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை வந்து சார் வந்து எடுத்து நல்ல முறையில் சர்ஜரி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க அவங்க. இன்றைய வாழ்வியல் முறையில் புற்றுநோய் என்பது அனைவருக்கும் வரக்கூடிய ஒரு நோயாக பரவலாக இருந்தாலும் கூட அதிக செலவழிக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை போன்ற இடங்களில் அதிகமாக செலவழித்து பாதிப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழக அரசின் சார்பில் தற்பொழுது ராமநாதபுரம் தலைமை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற்றுநோய்க்கான சிறப்பு பிரிவு துவங்கப்பட்டுள்ளது. அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.